Hi friends, அந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல்ல எப்படி nth மேக்ஸிமம் சேலரி வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கொரி எழுதலான்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம கொரி எழுதலாம். ஓகே, ஸோ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து கோரிலேட்டட் சப்கொரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம nth மேக்ஸிமம் சேலரி வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ nth மேக்ஸிமம் சேலரினா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் சேலரியை வந்து எடுக்கிறேன். ஓகே, சேலரி எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி காலம் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஆர்டர் பை பண்ணி காட்டுறேன். ஆர்டர் பை 2 சேலரி காலம் பேஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் டிசைனிங் ஆர்டரில் போடுறேன். ஸோ அப்போ மேக்ஸ் டு மின் வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த சேலரியில் வந்து யார் ஹையஸ்ட்டாக மேக்ஸிமம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ன்ற வேல்யூவை கொடுத்தேன் அப்படின்னா யார் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்களுடைய சேலரி வரணும். ஓகேங்களா? செகண்ட் கொடுத்தோன்னா 17,000 தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். ஸோ அப்போது செகண்ட் மேக்ஸிமம் சேலரி யாருன்னு பார்த்தீங்கன்னா 17,000. ஸோ அவங்க வரணும். ஓகே, ஸோ தேர்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 14,000 இருக்குது. ஸோ 3 கொடுத்தோன்னா எனக்கு 14,000ன்றது வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் நிறைய இன்டர்வியூஸில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய விதமாக போடலாம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோரிலேட்டட் அப்புறம் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சு போடலாம். அப்புறம் வந்து இன்லைன் சப்கொரி வச்சு பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வேல பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து கோரிலேட்டட் சப்கொரி வச்சு பண்ணலாம். கோரிலேட்டட் சப்கொரி வச்சு எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து புரியாது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொரி எழுதுகிறேன். செலக்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் சேலரி இந்த 2 காலம் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கோரிலேட்டட் சப்கொரி பற்றி தெரியல அப்படின்னா நான் வந்து கோரிலேட்டட் சப்கொரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செப்பரேட்டாக. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் இந்த வீடியோவில் நான் எழுதுகிற கொரி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருந்து தான் நம்ம சேலரி வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் E1ன்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு சப்கொரி எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ n-1 கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எழுதிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த n-ன்ற இடத்துல தான் வந்துட்டு நம்ம என்ன ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் மேக்ஸிமம் சேலரி வேணால் 2 கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் 3 கொடுத்தேன்னா தேர்ட் மேக்ஸிமம் சேலரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சப்கொரி எழுதுறேன். ஓகே, ஸோ செலக்ட் நம்ம வந்து சேலரி காலம் தான் எடுக்க போகிறோம். ஓகே, சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இது வந்து E2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் டேபிள் தான். இதை E1ன்னு வச்சுக்கிறேன், இதை E2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அலைஸ் நேம் வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு வேரில் வந்து நம்ம கண்டிஷன் போட போகிறோம். ஓகே, இந்த கோரிலேட்டட்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னர் கொரி அண்ட் அவுட்டர் கொரி வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒரு கொரி இல்லாமல் இன்னொரு கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கே அதை ஜாயின் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா E2 டாட் சேலரி E2 அதாவது இந்த எம்ப்ளாயி 2 இந்த டேபிளில் இருந்து நான் சேலரி காலம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், கிரேட்டர் தென் E1 டாட் சேலரி. ஓகே, ஸோ இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த சப்கொரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் ரோஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல் போட்டிருக்கோம். ஸோ சிங்கிள் ரோ போட்டால் தான் நமக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போனால் ஸோ இந்த சேலரி காலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா 17,000 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே யூஸ் பண்ணி காட்டுறேன் டிஸ்டிங்க்ட். ஸோ நான் எனக்கு இந்த நேம் தேவையில்ல. ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த டூப்ளிகேட் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் பை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, 1. ஸோ ஏன்னா இப்போ நான் அந்த ஃபஸ்ட் டைமை தூக்கிட்டதுனால எனக்கு வந்து காலம் 1 பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஆர்டர் பை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அதனால் 1 பேஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு
இப்போ வந்து டூப்ளிகேட்ஸ் வரல ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இதனோட கவுண்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கவுண்ட் ஆஃப் சேல்ரி. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் மேக்ஸிமம் சேல்ரி யார் வாங்குறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் சேல்ரி வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை உங்களை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14,000 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஏன் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இதில் ஏன் இங்கே நம்ம 3 - 1 போடுறோம், ஸோ இது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு கொரி எழுதி காட்டுறேன். ஸோ இது ஆக்சுவலாக என்ன நடக்குது பின்னாடி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இதே விஷயத்தை நான் ஜாயின்ஸில் காட்டுறேன். ஓகே, செலக்ட் ஜாயின் போட்டு காட்டுறேன். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் சேலரி. ஓகே, எனக்கு நேம் தேவையில்ல, ஜஸ்ட் நான் சேலரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் E1. ஸோ செல்ஃப் ஜாயின்னா ஒரே டேபிளில் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் வந்து செல்ஃப் ஜாயின் சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் ஜாயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னு பாருங்கள், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண எம்ப்ளாயீஸ் 2, அதாவது ஒரே டேபிளில் நான் அலைஸ் நேம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கண்டிஷன் போடுறேன் வேர். ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன் அப்படியே நான் இதில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா எம்ப்ளாயி 1 டேபிளில் இருக்கக்கூடிய சேலரியை விட எம்ப்ளாயி 2 டேபிளில் இருக்கக்கூடிய சேலரி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14,000 வருது அப்படின்னா அந்த 14,000 விட அதிகமாக யார் வாங்குறாங்களோ அவங்களோட டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே நம்ம கிரேட்டர் தன் சைன் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து E2ல் இருக்கக்கூடிய சேலரியும் E1ல் இருக்கக்கூடிய சேலரி அந்த 2 காலத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் எம்ப்ளாயி 1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து 1. ஸோ இதை வந்து நான் எம்ப்ளாயி 2ன்னு வச்சுக்கிறேன், EMP2. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2,100 வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு E1ல் இருக்கக்கூடிய சேலரி ஓகேங்களா. ஸோ அந்த சேலரியை விட அதிகமாக வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா E2ல் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா 2,100 விட அதிகமாக வாங்கியிருக்கிறவங்களோட டீட்டெயில் மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 2,100 வந்து நமக்கு வரல. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே வந்துட்டு இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்னொரு கண்டிஷன் போடுறேன், E1 டாட் சேலரி ஈக்குவல் நான் 14,000 போடுறேன். ஓகே, ஸோ 14,000 நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு சேலரி இருக்குது, நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 14,000 இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மேக்ஸிமம் சேலரி ஓகேங்களா. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 14,000க்கு மேலே வாங்குறது 3 பேர் ஓகேங்களா. ஸோ 24,000 ஒருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 17,000 ஓகேங்களா. ஸோ இதனோட கவுண்ட்டை தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14,000 வரும்போது நமக்கு இந்த 3 இங்கே இந்த கண்டிஷன் தான் போட்டிருக்கோம். 14,000க்கு விட அதிகமாக யார் வாங்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ரெக்கார்டு வரப்போகுதுன்னா 3 ரெக்கார்ட்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்ம டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதனோட கவுண்ட் எடுத்தோன்னா நமக்கு 2 வரும். ஓகே, ஸோ இங்கே நான் 3 போட்டேன்னா 3 - 1 போடும்போது இங்கே 2ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே 14,000ன்றது வருது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நமக்கு கவுண்ட் 2 இருக்குது. ஸோ 2 = 2 கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ ஆகுது. ஸோ அந்த ரெக்கார்டை மட்டும் நமக்கு இங்கே ஸோ அந்த ரெக்கார்டை மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே செலக்ட் பண்ணி காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஆக்சுவலாக நடக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே நம்ம ஏன் இதை -1 போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 14,000 வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து 14,000 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 14,000 மேலே வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதான் 14,000 வந்து இன்க்ளூட் கிடையாது ரைட்டா. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே கிரேட்டர் தான் ஈக்குவல் போட்டோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 14,000 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே ஈக்குவல் போட்டுட்டு இப்போ நான் இந்த இப்போ நான் இங்கே ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த -1 போடணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. இப்போ நான் 3 கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த 10 மேக்ஸிமம் சேலரி பிக் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்குது.
ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த கொரியை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுலேருந்து நம்ம டிஸ்டிங்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்டிங்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. டிஸ்டிங்க்ட். ஸோ என்ன நடக்கும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17, 24 அண்ட் 14. ஓகேங்களா. நமக்கு ரிப்பீட் எதுவும் வரல. ஸோ இதனோட கவுண்ட் எடுத்தால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, கவுண்ட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு 3 தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 3 = 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ நமக்கு அந்த தேர்ட் ரோ மட்டும் நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நடக்குது. ஸோ ஒவ்வொரு ரோவாக வரும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நாங்கள் 2100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனோட கவுண்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது 2100க்கு மேலே எத்தனை பேர் வாங்குறாங்களோ அவங்களோட கவுண்ட் எடுக்கும். ஸோ அவங்களோட கவுண்ட் வந்து என்னவாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 57 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 57th யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது. டிஜேன்றது சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2100 வந்து கரெக்டாக பிக் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த கவுண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கொரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஈக்குவல் போடல அப்படின்னா நான் இங்கே வந்து -1 பண்ணணும். ஓகேங்களா. அது ஏன் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக அந்த கோரிலேட்டட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம எந்த ஃபஸ்ட் மேக்ஸிமம் சேலரி கேட்டோன்னா எனக்கு கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேக்ஸிமம் சேலரி கரெக்டாக பிக் பண்ணும். செகண்ட் கொடுத்தோன்னா செகண்ட் மேக்ஸிமம் சேலரி கரெக்டாக பிக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வேஸில் வந்துட்டு இந்த எந்த மேக்ஸிமம் சேலரி வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வே இருக்குது. நம்ம வந்துட்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சு எடுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம இன்லைன் வியூ வச்சு கூட இந்த ரோ ஐடி வச்சு எடுக்கலாம், ரோ நம்பர் வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இன்னொரு கொரி எழுதுகிறேன். ஸோ சேலரியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இது வந்து இன்னொரு வேலை எப்படி நம்ம இந்த எண்ட் மேக்ஸிமம் சேலரி வந்து ஃபைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சேலரி எடுத்திருக்கேன். இந்த சேலரியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சார்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பை 1. ஸோ சேலரி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது எனக்கு ரோ நம்பர்னு ஒரு சூடோ காலம் இருக்குது. ஓகேங்களா. ரோ நம்னு. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த ரோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து அன்ஆர்டராக வரும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வந்து நான் ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை அப்படியே வந்து நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இதை வந்து அப்படியே டேபிளாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து இன்லைன் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் நீங்கள் பாருங்கள். ஓகே. சப்கொரியில் வந்து நான் நிறைய சப்கொரிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதில் இது வந்து இன்லைன் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது அப்படியே வந்து டேபிளாக வந்துட்டு இது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சேலரி காலம் ப்ளஸ் இதனுடைய ரோ நம்ம எடுக்கிறேன். ஓகே. ஸோ ரோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து 1 2 3 4 5 6ன்னு கரெக்டாக வந்து இது ஆர்டர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டூப்ளிகேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. டிஸ்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டூப்ளிகேட் தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேல்னு வச்சுக்கிறேன். ஓகே. இது கலேஸ் நேம் வந்து சேல்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் இங்கே சேலரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் எதுவும் வராது. ஓகே. ஸோ டூப்ளிகேட்ஸ் வரும்போது நமக்கு இந்த இது நம்பர் வந்து மாறும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ரோ நம்பர். ஸோ இந்த ரோ நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரேங்கிங் மாதிரி இருக்குது. ரைட்டாக இது வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 24,000 வந்துட்டு கரெக்டாக 1 இருக்குது. 17,000 கரெக்டாக 2 இருக்குது. ஸோ கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேங்கிங் மாதிரி போட்டிருக்கு. பட் இந்த ரோ நம்பரில் ஒரு பிரச்சனை என்னென்னா இது வந்து நம்ம வேரில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ வேரில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அதனுடைய வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி. ஸோ நான் இப்போ ரோ நம் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோன்னா எனக்கு டேட்டா வரும்.
ஓகேங்களா. ஸோ இதே வந்து நான் 2 போட்டேன்னா எங்கள் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ 2 போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா லெஸ்ஸர் தென் ஈக்குவல் போட்டு நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வேல்யூ கொடு அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். பட் எனக்கு இப்படி வரக்கூடாது. எனக்கு 1 கொடுத்தனா அந்த சேலரி வேணும், 2 கொடுத்தனா செகண்ட் மேக்ஸிமம் சேலரி யாரோ அவங்க மட்டும் வேணும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நான் அகெயின் வந்து இந்த ரோ நம்பருக்கு ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன் ஆர்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அலைஸ் நேம் வந்து ஆர்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதை அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு ஸோ இந்த மொத்த குறையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இன்லைனில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே மாதிரியே ஒர்க் ஆகுது. பட் இது அந்த ரோ நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்சுவல் காலம் மாதிரி இது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்ன்றது நமக்கு ஆக்சுவல் காலம் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஆர் ஈக்குவல் 1ன்னு கொடுத்தனா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சேலரி வருது. ஸோ இது 2 கொடுத்தனா செகண்ட் மேக்ஸிமம் சேலரி கொடுக்கும். 3 கொடுத்தனா தேர்ட் மேக்ஸிமம் சேலரி. ஸோ இப்படி கூட எடுக்கலாம். ஓகே. 4 கொடுத்தனா ஃபோர்த் மேக்ஸிமம் சேலரி எடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்லைன் வியூ வச்சும் எடுக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு வே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் நான் எடுக்கல. ஸோ அந்த கான்செப்ட் எடுக்கும் போது நான் அந்த கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை நீங்களே போட்டுடலாம். அது உங்களுக்கு ஸோ அந்த மெத்தட் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் போனால் கூட அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சு போடாதீங்க, ஸோ சப்கொரி வச்சு பண்ணுங்கன்னு தான் சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது சப்கொரிஸ் மட்டும் வச்சு நான் எப்படி nth மேக்ஸிமம் சேலரி ஃபைன் பண்ணுறதுன்றதை பற்றி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி போடுறேன். ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் போடும்போது நான் வந்துட்டு அதில் எப்படி நம்ம nth மேக்ஸிமம் சேலரி வந்து ஃபைன் பண்ணுறதுன்றதை பற்றி அந்த வீடியோவில் நான் அதில் போடுறேன். ஓகே. ஓகே. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.